ஸோ இந்த வீக்கில் நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பார்ட் என்ன அப்படின்னா த ஹார்ட் ஆஃப் அப்சர்வேஷன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் வந்து ஹார்ட் ஆஃப் திங்கிங்கில் இந்த சீரீஸ் பார்த்துட்டு வர்றோம். ஸோ லாஸ்ட் செஷனில் நம்ம பார்த்தது த பவர் ஆஃப் கொஸ்டினிங் பார்த்தோம். ஸோ கண்டினியூ தட் திஸ் செஷன் we are going to learn the power of observation, the heart of observation. எப்படி ஒரு அப்சர்வேஷன் வந்து நம்ம லைஃப்பில் ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு ஸ்பிரிச்சுவலாக எப்படி நம்மளை வந்து ஒரு பூஸ்ட் பண்ணுது, நம்மளை வந்து எந்த விதத்தில் அது வந்து நம்மளுடைய ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்க போகுது, ஒரு இன்ட்யூஷன் ஒரு இன்சைட்னு சொல்லலாம். அதே போல் ஒரு சக்ஸஸ் அல்டிமேட்டாக எப்படி நம்ம தருதுங்கிறத இந்த எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ பை த பை, இஃப் யூ நாட் சப்ஸ்கிரைப் yet, kindly do that. Now let us jump on to the subject. Thank you. இப்போது இந்த அப்சர்வேஷன் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மிக மிக முக்கியமாக ஒரு நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணிட்டு வர்ற ஒரு பார்ட்டுன்னு சொல்லலாம் இல்லையா. இப்போது அரிஸ்டாட்டில் அவர் என்ன சொல்ல பாருங்க, அதாவது த ப்ராடக்ட் நம்மளுடைய அந்த மேன், த ப்ராடக்ட் ஆஃப் மேன் வந்து எந்த ஒரு திங்ஸை வந்து ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வர்றாங்களோ அதுதான் தட் இஸ் அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறார். இப்போது நம்ம லைஃப்பில் வந்து எந்த ஒரு ஹேபிட் அந்த ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வருவோமோ அது வந்து நமக்கு ஒரு எக்ஸலண்ட்டாக நம்ம வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா. அந்த ரிப்பீட்டடாக நம்ம செஞ்சுட்டு வரோம் இல்லையா, அதுக்கு பேஸாக இருக்குது என்ன பார்த்தோன்னா நம்மளுடைய அப்சர்வேஷன். ஸோ இந்த அப்சர்வேஷன் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு எப்படியெல்லாம் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நம்ம கூட ஒரு அசோசியேட் ஆகிட்டு வருதுன்னு நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போது இந்த அப்சர்வேஷன் பார்க்கும்போது இது வந்து எக்ஸலன்ஸ் இன் திங்கிங் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்மளுடைய இந்த திங்கிங் பேட்டர்னுக்கு வந்து ரொம்ப ஒரு பூஸ்ட் பண்ணக்கூடியது, ரொம்ப ஒரு என்ஹான்ஸாக நம்மளுக்கு கூட்டி வருது. நம்மளுடைய இந்த அப்சர்வேஷன் பார்ட் பார்க்குறோம். இப்போது இதில் வந்து அந்த ரியல் அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, இட் கேன் பி ஒரு ட்ரிக்கி. அதாவது எத்தனா ஒரு ஃபேமஸ் ஒரு கொட்டேஷன் இங்கே இருக்குது பாருங்கள். அதாவது யூ கெனாட் see the forest for the trees அப்படிங்கிறாங்க இல்லையா. இப்போ நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டை ஒரு பெரிய ஒரு காடு பார்க்கணும் அப்படின்னா அதில் வந்து நம்ம அதை மரத்தை மட்டும் நம்ம காடை நம்ம நினைக்க முடியாது இல்லையா. நம்ம ஃபாரஸ்ட்னாலே நமக்கு ஞாபகம் வருதுன்னா ட்ரீஸை ஞாபகம் வருது. இப்போது ஒரு அப்சர்வேஷன் உள்ளே போகும்போது அந்த காட்டில் வாழக்கூடிய ஏறக்குறைய மில்லியன்ஸ் அந்த லேக்ஸ் ஆஃப் அந்த ஸ்பீசிஸ்லேருந்து அந்த பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், அப்புறம் அந்த இன்செக்ட், இது எல்லாமே நம்ம என்னென்னா நம்மளுடைய அப்சர்வேஷனுக்கு வந்து இமீடியட்டாக வர்றதில்லை. ஒரு ஃபாரஸ்ட்னு சொல்லும்போது நம்ம இமீடியட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஒன்லி ட்ரீஸ். ஸோ இதே போல் வந்து நம்ம ஒவ்வொரு ஏரியாவிலையும் நம்ம ஒரு சட்டம் நம்ம எடுக்கும்போது அந்த குறிப்பிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான இருக்கிறத நம்ம ஒரு அப்சர்வ் பண்ணுறோம் இல்லையா. நம்ம மற்றது உள்ளே இருக்கிற அந்த இன்சைட் ஒரு சட்டிலாக இருக்கிற ஒரு சூக்ஷமமாக இருக்கிற எந்த பொருளுமே நமக்கு அன்லெஸ் வந்து வி ஆர் அவேராக இருக்கிற வரைக்கும் அது வந்து நமக்கு தெரியாது. அப்சர்வேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த அப்சர்வேஷன் வந்து எப்படி ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் நாம் செய்யணும், ஒரு 7 days ஒரு சேலஞ்ச் இங்கே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இதை பார்க்க போகிறோம். இப்போது இந்த அப்சர்வேஷன் வந்து இந்த ஹார்ட் ஆஃப் திங்கிங் வந்து எப்படி வந்து நம்மளை வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து நம்மளுடைய ஒரு அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுது. இப்போது எந்த அளவுக்கு நம்ம ஒரு அப்சர்வேஷன் வந்து நம்ம வந்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வந்து இது வந்து க்ரியேட் பண்ணுது. அப்புறம் செகண்ட் வந்து இது ஹார்ட் ஆஃப் திங்கிங் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, இந்த க்யூரியாசிட்டி வந்து இது வந்து நமக்கு ஒரு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. இப்போ ஒரு சட்டன் ஒரு ஃபேக்டர் இருக்குது, இதை வந்து நம்ம ஒரு கீனாக அப்சர்வ் பண்ணும்போது நிச்சயமாக அங்கே நமக்கு தெரியாமல் ஒரு க்யூரியாசிட்டி வந்து நம்ம அங்கே அது பார்க்கலாம். அப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து இதில் முக்கிய பார்த்து நம்மளோட ஒரு அட்டென்ஷன், நம்ம அந்த மைண்ட் வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் ஒரு குறிப்பிட்ட அப்சர்வேஷனில் வந்து நம்ம மைண்ட் இன்வால்வ் ஆகும் போது அங்கே அட்டென்ஷன் வந்து நமக்கு அந்த ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் இருக்குது, இதுவும் நமக்கு இம்ப்ரூவ் ஆகுது. அதே போல் வந்து நம்மளுடைய ஒரு ரெகக்னேஷன், ஒரு பேட்டர்ன் ஆஃப் ரெகக்னேஷன் வந்து இந்த அப்சர்வேஷன் ஸ்கில்லால் வந்து நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அதே டைமில் பார்க்கும்போது நம்ம அப்சர்வேஷன் வந்து நம்ம அறியாமலேயே ஒரு ஹியூமன் வேல்யூஸ் கூட நமக்கு கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிறோம், ஒரு பேஷண்ட்கிட்ட நம்ம போகிறோம், அதே நேரத்தில் மற்றவங்களோட ஒரு சஃபரிங்ஸ் வந்து நம்ம கூட வந்து ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நான் சும்மா கேட்குறத விட ஒரு அப்சர்வேஷன் அந்த இதோடு நம்ம கேட்கும் போது நமக்கு அறியாமலே ஒரு எம்பத்தி வருது, அவங்களை வந்து ஈஸியாக நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்லு கூட நம்மளுடைய அப்சர்வேஷன் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. அதே போல் நம்மளுடைய நெக்ஸ்ட் வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவ் திங்கிங். இப்போ நம்ம ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம நார்மலாக நம்மளோட பிரெயின் ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னா,
எந்த ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் எல்லாமே ஒரு காமனாக ஒரு ஜென்ரலாக எப்படி வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்களோ அப்படி தான் கொடுப்பாங்க. ஒரு சிலரால் தான் என்னாங்கன்னா அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தாட் பேட்டர்னில் அது அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியுது. இது எப்படி அப்படின்னா அவங்களோட அப்சர்வேஷன் பவர், த ஹார்ட் ஆஃப் திங்கிங், இது மூலமாக தான் அவங்க மற்றவங்களை விட ஒரு யூனிக்காக அவங்க இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. அப்படின்னா இது என்னதுன்னா நம்மளுடைய ஒரு க்ரியேட்டிவிட்டி வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. அதே போல் ஒரு இன்னோவேஷனுக்கும் இது வந்து டோட்டல் அப்சர்வேஷனை தான் நமக்கு வந்து ஃபைனலாக இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது ஒரு அல்டிமேட்டாக இது எங்கே கொண்டு வருதுன்னா ஒரு இன்னோவேஷனில் கொண்டு வருது, ஒரு இன்வென்ஷனில் கொண்டு வருது. ஸோ இதுக்கு மூல காரணமாக இருக்குது என்னென்னா ஒரு அப்சர்வேஷன். நம்ம இங்கே ஸ்கில் வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக நமக்கு வந்து என்னென்ன மாதிரி ஒரு பெனிஃபிட் நமக்கு கொடுக்க போது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் கிரியேட்ஸ் வந்து நமக்கு என்னென்னா ஒரு சிச்சுவேஷன் ஒரு அவேர்னஸ் வந்து நமக்கு இங்கே கொடுக்குது. அந்த சுச்சுவேஷனில் எப்படி நாம் ரியாக்ட் பண்ணுமா, இல்லை ரெஸ்பாண்ட் பண்ணுமா, அது ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்குவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷன்லேயும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே நேரத்தில் நம்ம அங்கே வந்து கொஞ்சம் ஒரு லக்ஸரியாக ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கின்ற சுச்சுவேஷன் கூட நம்ம அது அப்சர்வேஷன் வந்து நமக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. செகண்ட் பார்க்கும்போது நம்மளுடைய கோக்னேட்டிவ் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இந்த அவேர்னஸ் வந்து நமக்கு இதை வந்து கொடுக்குது. அப்புறம் தேர்ட் வந்துன்னா ஒரு நல்ல ஒரு டெசிஷன் மேக்கிங், ஒரு கீன ஒரு அப்சர்வேஷன் வந்து நம்ம அதில் இருக்கும்போது நல்ல ஒரு பெட்டர் ஒரு டெசிஷன் மேக்கிங்காக நமக்கு வந்து இங்கே கொடுக்குது. அப்புறம் ஃபோர்த் பாயிண்ட் வந்து நம்மளுடைய ஒரு எம்பத்தி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போல நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரு அப்சர்வேஷன் மேட்டர் நம்ம இருக்கும்போது அதிலிருந்து உருவாகிற அதனோட ஒரு எம்பத்திட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குது இல்லையா, இதுவும் நமக்கு கொடுக்குது. அதே நேரத்தில் அந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ரியாக்ட் பண்ணுறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அடுத்து பார்க்கும்போது நம்மளுடைய அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லையா, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி கூட நம்ம அங்கே வந்து நம்ம மினிமைஸ் பண்ணுறதுக்கு அங்கே வந்து அப்சர்வேஷன் ஸ்கில் வந்து நமக்கு ரொம்பவே சைக்காலஜிக்கலாக ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இது நம்மளுடைய டோட்டல் அந்த மெமரி ஸ்கில் ஆகட்டும், மெமரி பவர் ஆகட்டும், இந்த ஒரு அப்சர்வேஷன் வந்து இந்த மெமரி ஸ்கில் வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு பூஸ்ட் பண்ணுது. அப்புறம் நம்மளுடைய அந்த மைண்ட்ஃபுல்னஸ், நம்ம என்ன இருந்தாலும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் கூட ஒரு கீழ் ஒரு அப்சர்வேஷன்னால நல்ல ஒரு மைண்ட்ஃபுல்னஸாக இருக்கிறதுக்கு இந்த அப்சர்வேஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணுது. அப்புறம் பார்த்தோன்னா நல்ல ஒரு பெட்டர் கம்யூனிகேஷன். இப்போ நம்ம எல்லாமே இப்போ வேர்ல்டில் இருக்கிற பாதி ஒரு ஏறக்குறைய ஒரு 90% வந்து ஆல் த ப்ராப்ளம்ஸ் வந்து மேன்மேட் கிரியேட்டட் தான். இப்போது 10 வந்து அந்த நேச்சுரல் டிசாஸ்டர் வருது, இல்லை நம்மளோட ஒரு ஃபேட்டு ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம போகிறோம். ஆனால் 90% ஆஃப் ப்ராப்ளம் வந்து இந்த ஹியூமன் இதில் நான் பார்க்கும்போது எல்லாமே செல்ஃப் கிரியேட்டட், எய்தர் பை ஹிம்செல்ஃப் ஆர் பை அதர்ஸ். அது இல்லைன்னா ஆர் பை அந்த சுச்சுவேஷன் அந்த இதில் நம்ம வந்து கிரியேட் பண்ணுற பிரச்சனை தான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிருக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது பார்த்தோன்னா ஒரு பெட்டர் வந்து நமக்குள்ளேயே இருக்க அந்த கம்யூனிகேஷன். நீங்கள் பாருங்கள், ஒரு ப்ராப்ளம் ஒரு அரைஸ் ஆகுதுன்னா அதில் பேசிக்காக பார்க்கும்போது அதில் வந்து நல்ல ஒரு கம்யூனிகேஷன் தான். அங்கே வந்து லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஒரு அன்ரூலியாக இருக்கலாம், ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஒரு நேச்சுரல் இல்லாமல் ஒரு இதுவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வயலண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பேஸ்டில் இருக்கிற பிரச்சனை இது வந்து அது கீழே அப்சர்வேஷன்னால அந்த பெட்டர் கம்யூனிகேஷன் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். அது மூலமாக நம்ம ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து நம்ம லைஃப்லேயே சரி, நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்களையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். நம்மளை வந்து கிரியேட் பண்ணாமல் அதையும் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து சைக்காலஜிக்கலில் வந்து நிறைய இது இருக்குது. அப்போது ஃபைனலாக பார்க்கும்போது அந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து ஒரு பெட்டர் நல்ல ஒரு கீழே ஒரு அப்சர்வேஷன் இருக்கும்போது அங்கே நிச்சயமாக அங்கே வந்து ப்ராப்ளம் சால்விங் வந்து 100% அங்கே சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஏன்னா நம்ம இந்த சைக்காலஜிக்கல் வே வந்து ஒரு நமக்கு ஒரு அப்சர்வேஷன் வந்து ரொம்பவே நம்ம ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம வந்து இந்த அப்சர்வேஷன் வந்து ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸில் வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு கிரியேட்டாக ஒரு நல்ல ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறத இப்போ நம்ம பார்க்கலாம் கண்டினியூவாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது நம்மளுடைய அந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் இருக்குது இல்லையா, ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வந்து நம்மளை வந்து டோட்டலாக வைக்குது. இப்போது நம்மகிட்ட இருக்கிற மெயின் வந்து ஒரு ஆசிலேஷன் அப்படின்னா ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம், ஆனால் நம்ம வந்து செய்கிறதில்ல. ஒரு விஷயத்தை கேட்டுட்ருப்போம், ஆனால் நம்ம கேட்குறதில்ல. எப்போவுமே நம்ம ஒரு மல்டி டாஸ்க்குங்கிற அந்த ஒரு மாயையில் மாட்டிட்டு என்ன செய்கிறோன்னா ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வந்து நாம் அந்த வேலையை வந்து செய்கிறதில் பாதி பேர் நம்மளுக்கு செய்ய முடியாமல் இருக்குது. அது காரணம் என்னென்னா நம்மளுடைய அப்சர்வேஷன் ஸ்கில்லு தான். இப்போது ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நம்மளை வைக்கிறதுக்கு இந்த அப்சர்வேஷன் வந்து மெயின் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய இன்னர் கனெக்ஷன், நம்மளுடைய ஒரு எமோஷனல் பிஹேவியர், நம்மளுடைய ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், இல்லை நம்மளுடைய ஒரு மைண்ட் ஒரு மென்டல் ஹெல்த் ஆகட்டும்,
இதுக்கெல்லாமே மூல காரணமாக அது வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது இந்த அப்சர்வேஷன் ஸ்கில் தான். அப்புறம் அடுத்தது பார்த்தோன்னா இது ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் வந்து நமக்கு கொடுக்குது. இப்போது நம்ம ஒரு விஷயத்தில் ஒரு கீன் அப்சர்வேஷன் இருக்கும்போது நிச்சயமாக நம்ம வந்து மைண்ட்ஃபுல்னஸில் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். மைண்ட்ஃபுல்னஸ் வந்து நமக்கு கொடுக்குது. அப்புறம் ஃபோர்த் பாயிண்ட் வந்து மிக முக்கியமானது என்னென்னா, எல்லாமே நம்ம எதுக்காக ட்ரை பண்ணுறோமோ அதை வந்து லெட் கோன்னு இருக்குது இல்லையா? இப்போ ஒரு விஷயம் நடந்துருச்சு, அது வந்து ஏதர் இட் மேபி சஃபரிங்ஸ் இருக்குது, ஒரு டிஃபிகல்ட் இருக்கலாம், ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு இது வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அது இமீடியட்டாக நம்மளால் அங்கேருந்து வெளியில் வர முடியுமா அப்படின்னா, லெட் கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த லெட்டிங் கோ வந்து நம்மளால் வந்து அந்த அளவு ப்ராக்டிஸ் இருந்தால் தான் முடியா சாதாரணமாக ஒரு காமன் மேனால் வந்து அது முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த அப்சர்வேஷன் வந்து நம்மளுடைய லெட்டிங் கோ கொண்டு போய் அந்த பாஸ்ட்ல இருந்து நம்மளை வந்து ரெசிலியன்ஸை நம்ம வெளியில் நம்ம கொண்டு வரதுக்கு ரொம்பவே இது பண்ணோம். அப்புறம் பார்த்தோன்னா நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வந்து நம்ம டோட்டலாக நம்ம கூட இருக்கிறவங்க கூட ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப் வந்து இது வந்து ஸ்பிரிச்சுவலாக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அப்புறம் அடுத்தது பார்க்கும்போது இப்போது நல்ல ஒரு இன்ட்யூஷன், இப்போ நம்ம அறியாமலேயே ஒரு ப்ராப்ளமோ இல்லை ஒரு சின்ன ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் வந்து நம்ம அறியாமலே ஒரு இன்ட்யூஷன் வந்து ஒரு இன்னர் சைல்டு சொல்கிறாங்க இல்லையா? அந்த இன்ட்யூஷன் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் வந்து ஒர்க் பண்ணுது. அப்புறம் பார்த்தோன்னா ஜட்ஜ்மெண்ட், எது எடுத்தாலும் நம்ம சாதாரணமாக ஒரு அசஸ்மெண்ட் பண்ணாமல் அந்த அந்த ப்ரிஜுடிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ப்ரிஜுடிஸ் இல்லாமல் நல்ல ஒரு கிளியராக ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்கக்கூடிய பவர் வந்து இந்த அப்சர்வேஷன் வந்து நமக்கு கொடுக்குது. ஃபைனலாக பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவலாக நம்மளுடைய ஹியூமன் லைஃப்பில் வந்து அல்டிமேட் கோலை நம்ம நினைக்கிறது, அந்த டிவைன் கூட வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு அப்சர்வேஷன் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலாக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணேன்னா நிச்சயமாக நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் பண்ணது உங்களுக்கு வில்லிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். வில்லிங்காக இருந்தால் இப்போ வந்து 7 days இந்த ஸ்பிரிச்சுவல் அந்த அப்சர்வேஷன் வந்து எப்படி நம்ம டெவலப் பண்ணுறாங்க பார்க்கும்போது, இப்போ ஒரு பொருள் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதோட சைஸ் என்ன, கலர் என்ன, அது என்ன ஹைட்டில் இருக்குது, அது அதோட அந்த ப்ராடக்டோட அந்த ஷேப் என்ன, இந்த மாதிரி அவரோட அந்த எக்ஸ்டர்னல் இருக்குது இல்லையா, அது அப்பியரன்ஸ் வந்து நீங்கள் நல்லா க்ளீனாக ஒரு அப்சர்வ் பண்ணி அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வைங்க. இப்போ ஆஃப்டர்நூன் செக்ஷனில் வந்து நீங்கள் ஏதோ நீங்கள் பிஸியாக போயிட்டுருப்பீங்க, ஒரு பார்க்காக இருக்கலாம், ஒரு மார்க்கெட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து எந்த மாதிரி ஒரு விஷுவல் என்னென்னலாம் நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்கறத விட அன்றைக்கி நீங்கள் எது வித்தியாசமாக பார்த்தீங்க, ஒரு காமன் டெய்லி இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கோ இன்றைக்கி என்னென்ன மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் வந்து நீங்கள் நோட் பண்ணி வைங்க. ஈவினிங் வந்து நீங்கள் என்னென்ன நோட் பண்ணீங்க அன்றைக்கி டே ஃபுல்லாகவே நீங்கள் சின்ன அதே அந்த ஜேர்னலில் வந்து அதை வந்து நீங்கள் இன்புட் கொடுங்க. அதை வந்து நீங்கள் ஒரு ஜேர்னல் பண்ணும்போது அந்த நாளில் வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறத உங்களுக்கு அந்த அப்சர்வேஷன் பவர் வந்து விசுவல் சென்சரி வந்து உங்களுக்கு அங்கே ஒர்க் அவுட் ஆகுது, நீங்கள் அங்கே பார்க்கலாம். அடுத்த நாள் 3வது நாள் பார்க்குறது என்னென்னா ஒரு ஆடிட்டரி நம்ம அப்சர்வேஷன். நம்மளுடைய அந்த சவுண்ட்ஸ் இதில் நம்ம எப்படி பார்க்குறோன்னா, இப்போது நீங்கள் வெளியில் ஏதோ ஒரு அன்யூஷுவலாக போகிறீங்க, இல்லை நல்ல ஒரு இசை ஒரு நல்ல ஒரு பாட்டு கேட்குது, அதை வந்து ஒரு 10 minutes நீங்கள் வந்து மார்னிங்கில் உட்காந்து அந்தந்த இப்போ வந்து நீங்கள் பக்கத்தில் ஒரு கோயில் அது இருக்கலாம், அங்கேருந்து ஒரு சவுண்டு கேட்கலாம், ஒரு பாட்டு பாடலாம், இல்லை பாட்டு பாட்டுக்கலாம், இல்லை ஒரு ரேடியோவில் பார்க்கலாம். அந்த ஒரு 10 minutes வந்து அந்த சவுண்டில் மட்டும் நல்ல ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல ஒரு அப்சர்வேஷன் பண்ணி அதில் வர எந்த மாதிரி ஒரு மியூசிக் அதில் வந்து என்னென்ன நோட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சானா அதையும் நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம். அப்புறம் எந்த மாதிரி அதோட ஸ்ட்ரெஸ் எப்படி இதெல்லாம் நீங்கள் பார்த்து இதை வந்து நீங்கள் ஒரு நல்லா ஒரு அப்சர்வ் பண்ணுங்க. அப்புறம் வெளியில் நீங்கள் போகிறீங்க இல்லையா, வெளியில் போகும்போது அந்த 2 3 ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க, பக்கத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை நெக்ஸ்ட் ரூம் எது பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஓப்பன் டாக் பேசிகிட்டு இருக்கும்போது அதை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா எந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ள இந்த கம்யூனிகேஷன் போகுது, எப்படியெல்லாம் ஒரு சவுண்ட் ஒரு கோபமாக வரும்போது எப்படி அவர் பிஹேவ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இதை பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அப்சர்வேஷன் பண்ணேன்னா ஈவினிங்கில் வந்து அதை நீங்கள் நோட் டவுன் பண்ணுங்கள். அப்போது அன்றைய நாள் வந்து நீங்கள் செஞ்ச அப்சர்வேஷன் வந்து ஆடிட்டரி அப்சர்வேஷன். இது வந்து என்னென்னா உங்களுக்கு நல்ல ஒரு சவுண்ட் ஒரு ஆடிட்டரி நர்வ்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இங்கே நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். நம்ம பார்க்குற அப்சர்வேஷன் அப்படின்னா டேக்டைல் அப்சர்வேஷன். அதாவது இது என்னென்னா டேக்டில்னு ஒரு டச் ஒரு இம்ப்ரெஷன் இல்லையா, நம்ம வந்து எப்படி நம்மளுடைய அந்த உணர்தல் இல்லையா, நம்மளுடைய தொடு உணர்வு இது மூலமாக நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம அது வரைக்கும் நீங்கள் எல்லா பொருளும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த 4வது நாள் பயிற்சியில் வந்து நீங்கள் எந்த ஒரு புக் எடுக்கிறீங்களா, இல்லை சின்ன ஒரு ஏதோ வேற ஒரு பொருள் எடுக்கிறீங்களா, இல்லை ஒரு மெட்டலில் ஒரு ஸ்பூன் எடுக்கிறீங்களா, இந்த மாதிரி நேரத்தில் நல்லா அழகாக அதை தொட்டு உணர்ந்து அதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் வெளியில் போகும்போது நீங்கள் அன்றாடம் யூஸ் பண்ண என்னென்ன பொருள் இருந்தால் கூட அதை வந்து நல்லா இது வந்து என்ன ஒரு வுட்டாலாக இருக்குதா, இல்லை ஒரு ஃபேப்ரிக்கா, இல்லை வந்து ஒரு மெட்டலா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அதை டச் பண்ணி
உங்களுடைய பிரெயினுக்கு வந்து நல்ல ஒரு அப்சர்வ் அதோட அந்த சிம்டம்ஸ் இல்லையா, இந்த சென்சரி எப்படி போகுதோ அதை வந்து நீங்கள் டீப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து நீங்கள் பார்க்குற இது ஒவ்வொரு சுச்சுவேஷனுமே அந்த டெம்பரேச்சர், இப்போ இன்றைக்கி வந்து என்ன ஒரு வார்மாக இருக்குதா, கோல்டாக இருக்குதா, இப்போ நம்ம என்ன சாதாரணமாக சொல்லிட்டு போகிறோம், இன்றைக்கி நேற்று விட இன்னைக்கு கொஞ்சம் குளிராக இருக்குது, நேற்று விட கொஞ்சம் சூடாக இருக்குது, நீட்டாக சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அந்த பாடி வந்து உணருது இல்லையா, அந்த பாடி வந்து நம்ம உணர்றதை வந்து நம்மளால் அப்சர்வேஷன் பண்ணுறோம்னு நம்ம மேக்ஸிமம் நேரம் பண்ணுறதே இல்லை. ரொம்ப கோல்டாக இருக்கும்போது நம்மளுடைய அது வந்து கொஞ்சம் உலர கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப குளிராக இருக்குது இல்லையா, ரொம்ப ஹாட்டாக உணர்றோம். ஆனால் மீடியமாக இருக்கும்போது நம்ம பாடி அண்டர்கோன ப்ராசஸ் அந்த சேஞ்சஸ் வந்து நம்மளை வந்து உணர்றதில்லை. ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி 4வது நாள் பயிற்சியில் நீங்கள் உங்களுடைய பாடியில் ஏற்படுற இந்த மாற்றத்தை, இது வந்து ரொம்ப கோல்டாக இருக்குதா, பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதை வந்து அந்த டெம்பரேச்சர் என்னங்கிறத நல்லா நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஈவினிங்கில் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து ஜோர்னலிங் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னென்னா நம்மளுடைய அந்த டாக்டைல் அப்சர்வேஷன் வந்து நமக்கு ரொம்பவே இங்கே பூஸ்ட் வந்து இதோட இது என்ன பார்க்கும்போது ஒரு அப்சர்விங் டீட்டெயில்ஸ், அதாவது ஏதோ ஒரு பொருள் நம்ம கண்ணு முன்ன படுதுன்னா அது எடுத்து அதை வந்து நல்லா நீங்கள் நல்லா ஒரு அப்சர்வ் பண்ணி இது வந்து இதோட டீட்டெயில்ஸ் என்ன, இப்போ சின்ன ஒரு காயின் எடுக்கிறேன்னா இந்த காயின்ஸோட டீட்டெயில்ஸ் என்ன, இது வந்து இந்த காயின் வந்து எப்போ வந்து நடைமுறைக்கு வந்தது, இது எங்கே போடுறாங்க, இது வந்து எந்த வருஷத்தில் போடப்பட்ட காயின், இதில் போட்டுக்கிற அந்த உருவம் இருக்குது இல்லையா, இது வந்து எதனால் வந்துச்சு, அந்த உருவத்தோட ஷேப் என்ன, ஏன் இது வந்து ஜஸ்ட் ஒரு அந்த 10 இயர்ஸ் பேக் வந்து இந்த காயினோட ஷேப் எப்படி இருந்துச்சு, இப்போ அதோட வெயிட் என்ன இருக்குது, சைஸ் என்ன இருக்குது, அதோட ஷேப் என்ன இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன ஒரு நான் ஒரு காயின் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல உங்கள் கையில் ஒரு பொருள் கிடைக்குதோ, இப்போ ஒரு கீயே கிடைக்குதுன்னா அந்த கீ வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஸ்டைலில் இருந்துச்சு, இப்போது இது என்ன மெட்டல், இதோட வெயிட் என்ன, இதோட சைஸ் என்ன, இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன ஒரு பொருள் வந்து அன்றைக்கி உங்கள் கையில் கிடைக்கிறதோ அதை பற்றி டீட்டெயில்ஸாக நீங்கள் வந்து நல்லா உங்களுக்குள்ளே ஒரு அப்சர்வ் பண்ணி அதை வந்து கேதர் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து உங்களுக்கு டைம் இருக்கும்போது மற்ற சின்ன ஒரு குழந்தைங்களோ இல்லை பெரிய வந்து வயதானவங்களோ இல்லை வீட்டில் வேறு ஏதோ ஒரு 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 அந்த அந்த ப்ராப்ளம் ஓரியன்டாக இருப்பாங்க, இல்லை நல்லா ஒரு ஹாப்பி மூடில் இருப்பாங்க, இல்லை நல்லா இந்த மாதிரி மூடில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் அவங்களுடைய ஃபேஸ் வந்து நீங்கள் நல்லா ஒரு அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இவர் வந்து எப்படி வந்து அப்சர்வ் பண்ணுறாரு, எப்படி வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு, இப்போ ரொம்ப இவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிருக்கிறாரு, அப்போ அவரோட இந்த ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது, அவர் பேசுகிற அந்த ஸ்டைல், அது அந்த பிஹேவியர் எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கும்போது எப்படி பேசினார், அதே நேரத்தில் ஒரு ஹாப்பியாக இருக்கும்போது எப்படி பேசினார், இல்லை ரொம்ப ஒரு துக்கமாக ஒரு கவலையாக இருக்கும்போது எப்படி பேசினார், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அன்றைக்கி அப்சர்வ் பண்ணி வைங்க. இதை ஈவினிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்க, அதை நீங்கள் ஸ்டடி பண்ணுங்க. இது வந்து அந்த 5வது நாள் ப்ராக்டிஸாக நீங்கள் வந்து இந்த அப்சர்வேஷனை வந்து நீங்கள் டீட்டெயில் அப்சர்வேஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃபைனல் அப்சர்வேஷன் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து என்ன, அந்த ரிஃப்ளெக்டிவ் அப்சர்வேஷன். இப்போது இது வரைக்கும் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கிறீங்க. ஒன்று வந்து சென்சரி அப்சர்வேஷன் பண்ணி அதை நோட் பண்ணியிருக்கிறீங்க, அப்புறம் ஆடிட்டரி பண்ணியிருக்கிறீங்க, அப்புறம் வந்து விஷுவல் பண்ணியிருக்கிறீங்க, அப்புறம் வந்து அந்த சவுண்ட் இதை நம்ம பண்ணிட்டுருக்குறோம். அப்புறம் ஃபைனலாக பார்க்கும்போது நம்ம அந்த ரீசெண்டாக பார்த்தது ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், அந்த டீட்டெயில் அப்சர்வேஷன் பார்த்துருக்குறோம். ஸோ இது எல்லாமே டோட்டலாக ஒரு கன்சல்டேட் பண்ணி ஃபைனலாக நாம் ஒரு அப்சர்வேஷன் பண்ணுறோம். திட் இஸ் கால்ட் ரிஃப்ளெக்டிவ் அப்சர்வேஷன். இந்த ரிஃப்ளெக்டிவ் அப்சர்வேஷனில் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பண்ண அந்த நோட் டவுன் பண்ண அத்தனை டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து பாருங்கள். இந்த டீட்டெயில்ஸ் இந்த 6 நாள் நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணதிலிருந்து எந்த மாதிரி ஒரு உங்களுக்கு லேர்னிங் வந்து உங்களுக்கு வந்திருக்குது, எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு முன்னே இருக்கிறத விட இந்த 6 நாளில் வந்து வந்திருக்குதுங்கிற அதை நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். அப்புறம் அன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூனில் வந்து நீங்களே உங்களை வந்து இது வரைக்கும் 6 டேஸ் நீங்கள் வந்து நல்லா ஒரு கீனாக ஒரு சப்ஜெக்டாக ஒரு அப்சர்வேஷன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதனால் எந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்குது, இப்போது நீங்கள் நார்மலாக நீங்கள் பேசுகிறதுக்கும் இப்போ நீங்கள் பிஹேவ் பண்ணுறதுக்கும் இப்போ ஒரு கம்யூனிகேட் மற்றவங்களுக்கு பண்ணுறதுக்கும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அங்கே ஆகிருக்குதா, ஏதோ ஒரு அப்சர்வேஷன் சும்மா ஏதோ எடுத்தோம் கவித்தம் இல்லாமல் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து உங்களால் ஒரு மெச்சூர்டாக அங்கே பிஹேவ் பண்ண முடிஞ்சிருக்குதா, இல்லை ஒரு நல்ல ஒரு பேஷியண்ட்டாக மற்றவங்க கூட ஒரு அப்ரோச் பண்ண முடியுதா, இந்த உங்களோட பிஹேவியர் வந்து எப்படின்னு நீங்களே பாருங்கள். இந்த 7 டேஸில் வந்து இந்த லாஸ்ட் நாளுக்கு கொடுக்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் செஷனில் உங்களோட எமோஷனல், உங்களோட பிஹேவியர், உங்களோட கம்யூனிகேஷன், உங்களோட இன்டர்பர்சனல் ரிலேஷன், உங்களோட இன்டர் கம்யூனிகேஷன் எல்லாமே நீங்கள் செல்ஃப் அப்சர்வேஷன் பண்ணுறீங்க. எதை பேஸ் வச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் 6 டேஸ் அப்சர்வேஷன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, சென்சரி பண்ணியிருக்கீங்க, ஆடிட்டரி பண்ணியிருக்கீங்க, விஷுவல் பண்ணியிருக்கிறீங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து எப்படி உங்களால் ரியாக்ட் பண்ண முடியுங்கிறத பார்த்து அதை ஜேர்னல் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கே வந்திருக்கும். இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இது வந்து என்ன, இட்ஸ் நாட் ஏ
இன்ஸ்டன்ட் காஃபி ஆர் இன்ஸ்டன்ட் டீ. இது வந்து என்னென்னா ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். இதில் வந்து நீங்கள் இன்னும் நல்லா கீனாக ஒவ்வொரு வாரமும் இதை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிச்சயமாக உங்களோட பிஹேவியர் எந்த விதத்திலையும் யாராலையும் திருத்த முடியாமல் இருந்த சொன்னது போல் ஸோ ஒரு செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நிச்சயமாக அங்கே நடக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த அப்சர்வேஷன் ஸ்கில் வந்து உங்களுக்கு ஹார்ட் ஆஃப் திங்கிங்கில் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஹார்ட் ஆஃப் திங்கிங் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆன உடனே உங்களுடைய ஹார்ட் ஆஃப் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப வந்து உங்களையே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற வாய்ப்பு வரும். ஓகே, வில் பி சி பை த நெக்ஸ்ட் செஷன் வித் டிஃப்ரெண்ட் டாபிக். இதே ஒரு ஆர்ட் ஆஃப் திங்கிங் சீரீஸில் வந்து வேற ஒரு டாப்பிக்கில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை, தேங்க்யூ. ஸோ இஃப் யூ நாட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நிச்சயமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஸுக்கும் உங்களுடைய வெல் விஷர்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்ட். நிச்சயமாக அவங்களும் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணட்டும். நிச்சயமாக லைஃப்